அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 6 வளம் பெருகுக. கவிதை பேழை. தகடூர் யாத்திரை என்ற பாடலில் இருந்து நமக்கு இங்கே ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. மன்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு நம்முடைய மலைக்கு உண்டு. மலைக்கு உண்டு. மண்ணில் பொழியும் மழைநீரே சத்தான வித்துக்களை நித்தமும் உடைக்க செய்து உணவை தந்து இந்த உலக உயிர்களை வளர்க்கிறது. வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் மகிழ்ச்சி அடையும் ஒரு காட்சி தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. நாரார முட்டாது வந்து மழை பெய்க. பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. அக்கிளை பாழ்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏர்களிச் செல்வர் களம் நிறைக. அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக. போரின் உரிகளும் ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர்த்தாக அவன் அகன்றதலை நாடே. வாரி என்றால் வருவாய் என்று பொருள். எஞ்சாமை குறைவின்றி என்று பொருள். முட்டாது தட்டுப்பாடின்றி. முட்டாது என்றால் தட்டுப்பாடின்றி என்று பொருள். ஒட்டாது வாட்டம் இன்றி என்று பொருள். வைகுக. வைகுக என்றால் தங்குக. ஓதை ஓசை. வெறி என்றால் அஞ்சி பயந்து. யானர் புது வருவாய் என்று பொருள். பாடலின் பொருள். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக. சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் மழை அதிகமாக பெய்யுதுங்க. பெய்த இந்த மழை நீரால வருவாய் சிறந்து விளங்குது. அதாவது மழை பொழிந்தால் நாட்டில் உழவர்கள் விவசாயம் செய்வாங்க. விவசாயம் செய்யறதுனால விளைபொருள் அதிகமாகுது, உணவுப் பொருள் அதிகமாகுது. அதையெல்லாம் விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதாவது வருவாய் சம்பாதிக்கலாம். அதனால வருவாய் நிறைய வரும் அப்படின்னு சொல்றாங்க. சேர மன்னனுடைய அகன்ற இந்த பெரிய நாட்டில் மழை நிறைய பெய்தனால உழவர்கள் எல்லாம் உழவு தொழில் செய்து உணவுப் பொருள் எல்லாம் அதிகமாக விளைவிச்சு விற்று நிறைய வருவாயை பெருக்கிட்டாங்க. நாரார முட்டாது வந்து மழை பெய்க. பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. அகன்ற இந்த நிலப்பகுதியில் இட்ட விதைகள் எல்லாம் குறைவின்றி எல்லாமே முளைத்து விதை விடுதுங்க. இந்த முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடு இல்லாமல் மழை தேவையான பொழுதெல்லாம் பெய்து கொண்டே இருக்கிறது. மன்னர்கள் சொல்லுவாங்க, அமைச்சரே மாதம் மும்மாறி மழை பொழிந்ததா என்று மன்னர் கேட்ட அமைச்சர், ஆமண்ணா, தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் இந்நாட்டில் மாதம் மும்மாறி மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்வாருங்க. அப்படி சொன்னார்னா அப்போ நாட்டில் அனைவரும் சிறப்பாக இருக்காங்க என்று பொருள். இந்த தகுந்த காலத்தில் மழை பொழியறதுனால பயிர்கள்லாம் வாட்டமின்றி நல்லா கிளைத்து வளருது. இப்படி கிளைத்து செழித்த இந்த பயிர்கள் பால் முற்றி நல்ல நெற்கதிர்கள் எல்லாம் பெருகுது. நெற்கதிர்கள் நல்லா விளையுது. அக்கிளை பாழ்வார் பிறைஞ்சி கதிரின அக்கதிர் ஏர்களில் செல்வர் களம் நிறைக. பாருங்க, நல்லா கதிர் ஏறுது. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களினுடைய நெற்களத்தில் வந்து எல்லாம் குவித்து வைக்கப்படுகிறது. அந்த களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர்கள் காவலின்றியே விளங்குகிறது. போரினை எல்லாம் அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் அந்த ஆரவார ஒளியால நாரை இனங்கள் எல்லாம் அஞ்சி தம்முடைய பெண் பறவைகளோடு போரின் உரிகளும் ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும். பாருங்க, அதோட இனப்பறவையோட அது அங்கிருந்து பறந்து செல்லுதுங்களாம். பிரிந்து செல்லும் சிறப்புடைய, அதாவது நெற்களத்தை விட்டு பிரிந்து அந்த ஆண் பறவை தன்னுடைய பெண் பறவை கூட்டிக் கொண்டு பறந்து செல்கிறதாம். இப்படிப்பட்ட சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடுதான் இந்த தகடூர். இது புது வருவாயுடன் சிறந்து விளங்குது என்று இந்த பாடலில் பாடப்பட்டிருக்கிறது. நூல்வெளி. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்றுதான் இந்த தகடூர் யாத்திரை என்ற நூல். தகடூர் தான் நாம் இன்று தர்மபுரி என்று அழைக்கிறோம். இந்த நூல் முழுமையாக கிடைக்கல. இந்த நூலின் சில பாடல்கள் தான் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்குது. அதாவது இந்த பாடல்களை மற்ற நூல்களை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நூல்களின் மூலமாக இது தகடூர் யாத்திரை என்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்து இங்கே உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அப்போ தகடூர் யாத்திரையில் இந்த பாடலாம் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி தொகுத்து வச்சிருக்காங்க. இதுதான் புறத்திரட்டு. மற்ற நூல்களிலிருந்து திரட்டப்பட்டது. இது புறத்திரட்டு என்று பொருள்.